தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க 5 பேர். என்னை வந்து 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, 2 பேர் கால் பிடிச்சிக்கிட்டாங்க, என்னமோ பண்ணாங்க. அப்புறம் என்னை தூக்கி போட்டு விளையாண்டாங்க. அப்புறம் என்னை துரத்துனாங்க. என்னை ஒருத்தன் பிடிச்சிட்டா அவனுக்கு நான், என்னை ஒருத்தன் பிடிக்கலன்னா மீதி 4 பேருக்கு நான், இப்படிலாம் அந்த விளையாட்டு இருந்தது அப்படின்னு புலம்புறாங்க. ஆனால் இது உண்மையான்னு கூட எனக்கு தெரியல சார், எனக்கு டவுட்டாக இருக்குன்றாங்க. இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இது கணவர் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு உள்ளே வர்றாரு, எனக்கு இந்த மெமரி. இப்போ தானே 5 பேர் வந்துட்டு போனீங்கன்னு கத்துறேன். அவர் பயந்து போய் வெளியிலையும் சொல்ல முடியாது. அவர் எனக்கு தண்ணி எண்ணி கொடுத்து, அவர் என்னை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி, அது உண்மைன்னா கூட அதில் ஏதாவது கொஞ்சம் போய் யார் என்ன எதையாவது பார்க்கலாம். அது உண்மையானும் தெரியல. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்மிடையே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாம் அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிக்கலான இறந்த காலத்தில் நாம் சந்தித்த சவால்கள் இன்னும் நமக்கு எப்படிலாம் சிக்கலை தருது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு அவர் கொடுத்த தீர்வை பற்றி தான் பேசுகிற கணிஞ்சிருக்காரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம். இறந்த காலத்தில் நம்ம சந்தித்த ஒரு சைல்ட்ஹுட் ட்ரௌமாவாக இருக்கலாம், அது இன்னும் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கலாம். அது வந்து திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படிலாம் தொந்தரவை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறக்கூடிய அளவுக்கு கூட நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதாவது பாஸ்ட் மெமரிஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி யாருன்னா அவங்கள்ட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்களா? என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க சார்? திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க அப்பா அம்மா சொல்கிறது, நான் கல்யாணம் நடந்து 1 வாரம் தாங்க ஆகுது, அவர் மாப்பிள்ளை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார், என்ன காரணம்னே தெரில அப்படின்றாங்க. 1 வீக். பொண்ணுகிட்ட கேட்டால் எனக்கு தெரியலிங்க, நல்லா தாங்க இருந்தோன்றாங்க. இவ்வளோதான் கேஸ் ஸ்டடியே, வேறு எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா திரும்ப அதே தான் சொன்னார், நல்ல மாப்பிள்ளைங்க, நல்லதுங்க, இவர் நல்ல பொண்ணுங்க, ஆனால் விட்டுட்டு போயிட்டாருங்க, கேட்டால் தெரிலன்றார் அவர் அப்படின்ட்டு இப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பேக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட மட்டும் பேசுவோம் அப்படின்னு பேசுனா கொஞ்சம் அந்த நம்ம டீட்டெயிலிங்கிறதுக்குள்ளே போக அவங்களோட 7 வயது நினைவுகள் அங்கே வந்தால் என்னமோ ஒரு ஒரு அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல இவங்களுக்கே, ஆனால் நடந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு க்ளவுடு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. அது நடந்துச்சா நடக்கலையா தெரியல. ஆனால் கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க 5 பேர். என்னை வந்து 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, 2 பேர் கால் பிடிச்சிக்கிட்டாங்க, என்னமோ பண்ணாங்க. அப்புறம் என்னை தூக்கி போட்டு விளையாண்டாங்க. அப்புறம் என்னை துரத்துனாங்க. என்னை ஒருத்தன் பிடிச்சிட்டா அவனுக்கு நான், என்னை ஒருத்தன் பிடிக்கலன்னா மீதி 4 பேருக்கு நான், இப்படிலாம் அந்த விளையாட்டு இருந்தது அப்படின்னு புலம்புறாங்க. ஆனால் இது உண்மையான்னு கூட எனக்கு தெரியல சார், எனக்கு டவுட்டாக இருக்குன்றாங்க. இது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இது அது என்ன ஸ்டேட்டாக வேணால் இருக்கட்டும். அது அவங்க சொன்னது வந்து அது வந்து ஒரு நம்ம என்ன சொல்லலாம், ஷெட்டுன்னு சொல்லுவோம்ல, ஊருக்கு வெளியில் ஷெட்டு, அந்த வேர் ஹவுஸ் மாதிரியான ஒரு இடம். அப்போ அங்கே ஃபேன்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, வேர்க்குது அந்த இடத்துல. இது நடந்ததாக இவங்க சொல்கிறாங்க. அதனால் இதை சொல்லும்போதே இவங்களுக்கு வேர்த்து ஊற்றுது, அப்படியே நனையிறாங்க. அப்போ இதை சொல்லும்போதே உங்களுக்கு இப்படி வேர்க்குதே, என்ன எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அதாவது எனக்கு இதெல்லாம் மறைச்சி தான் சார் மேரேஜ் அப்பா அம்மா பண்ணாங்க. பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி நான் அடிக்கடி பயப்படுவேன், திடீர்னு நைட்டில் கத்துவேன், அது மறைச்சி தான் பண்ணாங்க. கணவர் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு உள்ளே வர்றாரு, எனக்கு இந்த மெமரி. நாங்கள் இப்படி தானே ஏதோ நடந்துச்சு, இப்போ நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்க திரும்ப அப்படி எனக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போ தானே 5 பேர் வந்துட்டு போனீங்கன்னு கத்துறேன்.
அவர் பயந்து போய் வெளியிலையும் சொல்ல முடியாது. அவர் எனக்கு தண்ணி எண்ணி கொடுத்து, அவர் என்னை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி, நல்லா இருக்கியாம்மா, என்னம்மா ஆச்சு, என்னென்னமோ கேட்டு அப்புறம் நான் தூங்கிட்டேன். அவரும் தூங்கிட்டார். இது கடந்து ஒரு 3 நாள் கழித்து திரும்ப அதே மாதிரி அவர் வரும்போது திரும்ப நான் கத்துறேன். கருப்பு சட்டை போட்டு தானே வந்தேன், இன்றைக்கி என்ன வேறு சட்டை போட்டு வர அப்படின்னு கத்துறேன். அவர் வந்து பேய் பிடிச்சிருச்சு, இது என்னமோ வேறு அப்படின்ற மாதிரி அவர் நல்லவர் அப்படிலாம் யோசித்து நேராக கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிட்டார். கல்யாணம் ஆகி கரெக்டாக 6வது நாள் கொண்டு வந்து விட்டு போயிட்டார். இப்போ அவங்க அம்மா வந்து ஆமாங்க அது என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லலைங்கன்றாங்க. அதான் இப்போ ஏதாவது சரி பண்ணிடலாமா அப்படின்னா, இப்போ எப்படி சரி பண்ண முடியும், சொல்லணும்ல முதல்லையே. ரைட், இதுதான் கேஸ், இதுதான் ஸ்டடி, இப்போ நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு அது ஒரு நடக்காத, நடந்துச்சான்னு தெரியாத, புரியாத, இப்போ நாம் அதை வந்து உண்மைன்னு போய் தேடவும் முடியாது அந்த ஆட்களை. அப்புறம் இவங்க வந்து சரி அது ஏதோ சும்மா தானம்மா விடுமான்னு சொன்னாலும் இவங்களும் அது விட முடியல. இந்த ரெண்டுத்துக்கு இடையில் என்னமோ நடந்திருக்கு தெரியல, ஆனால் சிறு வயதில். ஸோ நான் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு பேப்பரில் வந்து ஒரு கோடு போடுறேன், ஒரு A4 ஷீட்டு, அதில் ஒரு கோடு போடுறேன். கோட்டுக்கு ரைட் சைடில் அவங்க பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் வந்து உமான்னு வச்சுங்க. கோட்டுக்கு ரைட் சைடில் உமா, கோட்டுக்கு லெஃப்ட் சைடில் உமா அப்படின்னு அவங்கள எழுத சொல்கிறேன். எழுதுகிறாங்க. உமா ரைட் சைடில் எழுதின உமா அவங்களோட பாஸ்ட் மெமரி கேரக்டர்லாம் எழுதுங்க. அவங்க என்னென்னலாம் ஓடினாங்க, பயந்தாங்க, அழுதாங்க, வேர்த்து ஊற்றுச்சு, யாரோ தூக்கி போட்டாங்க அவங்கள, யாரோ கையை பிடிச்சிக்கிட்டாங்க, யாரோ காலை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவனுக்கு, தோத்துட்டா மீதி 4 பேருக்கு, இந்த மாதிரிலாம் என்னமோ எழுதிக்கிட்டே இருக்காங்க. சரி, லெஃப்ட் சைடில் இருக்கிற உமா அப்படின்னா ப்ரெசன்ட் உமா, இப்போ இருக்கிற உமா அது யார் எழுதுங்க. அப்படி நல்லா படிக்கிற, சின்சியராக வேலை பார்க்குற, யாரோட வம்பு தும்புக்கும் போகாத, அது அனாவசியமான வார்த்தைகள் பேசாத. இப்போ தான் அவங்கள பற்றி இன்னொரு சைடே வருது. வெரி க்ரியேட்டிவான, அப்பப்போ கொஞ்சம் பெயிண்டிங் அல்லது ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அப்படின்னு இந்த பக்கம் வருது. இது லெஃப்ட் சைட். இப்போ நான் ரெண்டையும் பார்க்க சொல்கிறேன். அவங்கள பார்க்குறாங்க, ரெண்டையுமே பார்க்குறாங்க. இதில் இந்த ரெண்டில் எது வந்து உங்கள் கூட பயணிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக லெஃப்ட் சைடு தானே சார், ரைட் சைடு எனக்கு வேண்டாம். ரைட், லெஃப்ட் சைடு தான் பயணிக்கணும். கிளியர். ரைட் சைடு வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா அது ஒஸ்ட்டு சார், அது வேண்டாம் சார். ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறேன். நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லைன்னா சொல்கிறேன், இல்லைன்னா வேண்டாம். இதை எடுக்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேன்னா சரி, எஸ் சார்ன்ற. டாய்லெட் போயாச்சு, அதாவது வேஸ்ட் ஹஸ் கம் அவுட். நம்ம உடம்பில் ஏதோ ஒரு பகுதியை க்ளீன் பண்ணியாச்சு, இட்ஸ் ஓவர். ஆனால் அந்த டாய்லெட் வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது இல்லையா? அது வந்து நான் இப்படியே பேசுகிறேன், அது அவங்கள்ட்ட சொல்லி தான் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுகிறேன். அது ரிஜிட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகும் அல்லது கரைஞ்சி போகும், இப்படி என்னவாவோ இருக்கும். நாளைக்கு காலையில் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு மினிமம் ஒரு 30லேருந்து 45 செகண்ட் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து சார் அதை ஏன் சார் பார்க்கணும்? ரைட், அப்போ என்ன பண்ணணும்? உடனே ஃப்ளஷ் பண்ண வேண்டியதானே சார், அதுதான் தீர்வு. ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை கூட ஃப்ளஷ் பண்ணலாம். அப்படி ஒன்று இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் ஃப்ளஷ் பண்ணுறது தான் இப்போ தேவை. இதுவாவது இன்ஸ்டண்ட்டாக பார்க்க சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை ஏன் சார் பார்க்கணுன்றீங்க. ரைட், வயசு இப்போ 27, 7 வயசில் நடந்ததாக சொல்கிறீங்க, உண்மையாக இல்லையான்னு தெரியலன்றீங்க. கன்சிடரிங் தட் அஸ் அ வேஸ்ட். 20 வருஷமாக எவனாவது பார்த்துக்கிட்டு இருப்பானா? பாத்ரூம்குள்ளேயே உட்காந்து அந்த வேஸ்ட்டை வந்து 20 வருஷமாக எவனாவது பார்ப்பானா? இது காமன் சென்ஸா அப்படின்னா யோசிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அது அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சு. இதோட அந்த எக்ஸசைஸ் ஓவர், கை கொடுத்தாச்சு. ரைட் மேடம், நீங்கள் போகலாம், பார்ப்போம் வேறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போயிட்டாங்க. அவ்வளோதானே சார்னு கேட்குறாங்க அவங்க அப்பா அம்மா. அவ்வளோதான், சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன், அது பார்ப்போம். அவங்க போயிட்டாங்க.
இப்போது என்ன ஆகும், நான் எங்கே கை வைக்கிறேன் அப்படின்னா அந்த டே டு டே ஆக்ஷனில் வச்சாச்சு. எவ்ரிடே எல்லா ஹியூமன் பீயிங்கும் டாய்லெட்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கடந்தே ஆகணும். ஸோ இவங்க அதை கடந்தான் ஆகணும். அப்போ ஃப்ளஷ் பண்ணும்போது என்ன தோணும், எல்லா நாளும் தோன்றுறது தானே. ஃப்ளஷ் பண்ணும்போதெல்லாம் என்னமோ தோணும் இவங்களுக்கு, வேறு யாருக்கும் எதுவும் தோணாது, ஆனால் அவங்களுக்கு என்னமோ தோணும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் வந்து அது போகுது. அதுக்கப்புறம் அவங்க சார் நான் உங்களை பார்க்கணுன்றாங்க, வராங்க. வரும்போது சார் இப்போது அந்த ஒவ்வொரு தடவை ஃப்ளஷ் பண்ணும்போதும் அதை ஏன் வச்சுருக்கோம், இது உடனே பண்ணுறோம்ல, இப்போ அதையும் இவ்வளோ வருஷமாக தேவையில்லாமல் கேரி ஓவர் பண்ணுறோம், இப்போ அதையும் நம்ம ஃப்ளஷ் பண்ணிடணும், அதையும் ஃப்ளஷ் பண்ணிடணும், அதையும் ஃப்ளஷ் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது சார். பட் ஹவு அப்படி தெரியல. அதுக்கு ஒரு ப்ராசஸை சொல்கிறேன். அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் மோடில் செய்யணும். செஞ்சு சொல்கிறேன், செய்கிறாங்க. செஞ்சு அங்கேருந்து ஒரு 3 வாரம் கழித்து சார் ஐ கெஸ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ரைட். அதாவது உண்மையை சொல்லணுன்னா இங்கே இல்லை சார், எப்போ எங்கே நம்ம அதாவது யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் ஃப்ளஷ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தோன்றுறது ஐ எம் ஃப்ரெஷ். எவ்ரி ஃப்ளஷிங் ஆக்டிவிட்டி ஹேஸ் மேட் மீ ஃப்ரெஷ் அகெயின், போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஏன்னா அது இப்போ கிளியர்ட் அதானே அதுக்கு மீனிங். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஸ்டர்பிங் ஏரியா இல்லை இது இப்படி ஞாபகப்படுத்த வைக்கிறது. ஆனால் ஏன் இதை சொன்னேன்னா, அவங்களுக்கு அது உண்மைன்னு தெரியல, பொய்ன்னு தெரியல, அது நடந்துச்சான்னு தெரியல. அவங்க கருப்பு சட்டை போட்டு வந்தான்னு சொல்கிறத பார்த்தா நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் அது தெரியல சார், அப்படியே துரத்துன மாதிரி இருக்குது சார், அப்படியே க்ளவுடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது சார் அது அப்படின்னு வெரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அந்த ஸ்டேட்டு. இப்போ வாட்ஸோ எவர் அது ஒரு வேஸ்ட்லேயே என்ன நல்ல வேஸ்ட்டு கெட்ட வேஸ்ட்லாம் இருக்கிறது, வேஸ்ட் அது ஃப்ளஷ் அவுட் ஆகணும் அப்படின்றதில் இந்த ஆக்ஷனை எடுத்தப்போ இட் ஒர்க்டு வெல் ஃபார் ஹர். ஓகே. ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்தாங்க, கம்ப்ளீட் பிரேக்கு. இந்த சென்ஸ் வேலைக்கு ஒரு சின்ன பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வீட்டில் இருந்தாங்க. சமையல் வேலை அது இதுன்னு ஃபுல்லாக பார்த்தாங்க. அம்மா கூட சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக அப்படிலாம் இருந்தாங்க. 3 மாதம் கழித்து திரும்ப வேலைக்கு போனாங்க. அங்கேருந்து ஒரு 3 மாதம் கழித்து அவங்க இந்த இப்போ ஏற்கனவே பேசின அந்த ஒரு அடையாளமே இல்லை அப்படின்றப்ப நான் பேசலை, அவங்களே கணவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதான் நடந்தது, இப்படி தான் நடந்தது, நான் இப்படி தான் பண்ணேன், நவ் ஐ திங்க் ஐ எம் ஆல் ரைட்னு. அவர் அது வேறு எந்த முயற்சிகளுக்கும் போகல. அப்போது அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி இதெல்லாம் நடந்து ஒரு 1 இயர் டவுன் த லைன் அவங்களுக்குள்ள என்னமோ பேசி சரியாகி திரும்ப வாழ ஆரம்பிச்சிட்டோம் சார், தேங்க்யூ அப்படின்னாங்க. அதோடு அது முடியுது. ஸோ இந்த மெமரி வந்து யூஸ்லெஸ் மெமரியை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதை உட்காந்து பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது, அதுவே வேஸ்ட்டு. இன்றைக்கி ஆக்ஷனுக்கு ஏதாவது ரெலவெண்ட் இருக்காதுன்னா இல்லை. அப்புறம் அது உண்மைன்னா கூட அதில் ஏதாவது கொஞ்சம் போய் யார் என்ன எதையாவது பார்க்கலாம், அது உண்மையானும் தெரியல. ஆனால் அந்த மெமரியோட இவ்வளோ வருஷமாக யோசித்து அதை அலைவாக வச்சுருந்ததுனாலேயோ என்னவோ நினச்ச உடனே வேர்க்குது. இப்போ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் வேர்வை இல்லை, அதான் உங்களுக்கு சிம்டம் சரியாயிட்டோம். ஏன்னா இப்போ நினைக்கும் போது சிரிப்பு வருது சார், போய் ஃப்ளஷ் பண்ணிட்டு வருவேன் அப்படி. அதாவது ஹாலில் உட்காந்துருக்கும் போது இப்படி ஏதாவது நினப்பு வந்தால் உள்ளே போய் ஒரு ஃப்ளஷ் பண்ணிட்டு சிரிச்சிட்டே வெளில வருவேன் அப்படின்னு. அதாவது மனிதர்களுடைய உள இயல் இருக்குல்ல சார், அது வந்து நாம் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு 1+1 = 2 அப்படிலாம் இருக்காது. நாம் அப்படி தெரியும், பட் உள்ளே வந்து நம்ம காம்ப்ளிகேட்டடாக இருப்போம். ஓகே. நிறைய பேர் அந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத விட்டுட்டு எப்பவும் போல் இருக்கிறதுனால தான் நம்ம ஈஸியாக பேசுகிறோம். ஆனால் நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதையே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சுப்பா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சொன்னால் ஓ இவங்கெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்காங்கன்னு. சில பேருக்கு வந்து காரில் போகும்போது இன்றைக்கி ஆக்சிடெண்ட் வந்துருச்சுன்னா அப்படின்னு தோணும் அப்படி. சில பேர் இந்த டேர்னிங் திரும்புகிறாங்கல்ல, டேர்னிங் இப்போ எதிரில் வந்து ஒரு வண்டி என் மேலே மோத போகுது அப்படின்னு நினச்சிட்டே ஓட்டுவான். அதே மாதிரி ஒரு வண்டி கிராஸ் ஆகும், இவன் கரெக்டாக ஓட்டியிருப்பான், கரெக்டாக நினச்சிட்டேன். அந்த எதிரில் வந்தான்ல ஒருத்தன், அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் பாட்டுக்கு அவன் போனான். ஆனால் இவன் இப்படி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ அது ஒரு புறம் வந்து ஓவர் திங்கிங் எடுத்துக்கலாமா சார்? ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம்,
கையில் இவன் நினச்சது ஏதோ ஒன்று நடக்காததுக்கு இதெல்லாம் சப்ஸ்டியூட்டாக ஓடிட்டுருக்கோம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், காஃபி பர்டிகுலராக காஃபி, அது என்ன கணக்குன்னு தெரில, காஃபி எடுக்கும்போதெல்லாம் யாரோ நமக்கு இதில் விஷம் வச்சுருப்பாங்களோன்னு தோணுமா. இது எப்படி சார் மெஷர் பண்ணுறது? நம்ம பண்ண முடியாது. அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. இது உண்மையா? இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி தான், இது உண்மையா? முதல்ல இல்லை. இது பொய்யா? தெரியல. எவனாவது வச்சானா என்றைக்காவது? தெரில. இல்லை படம் சின்ன வயசில் ஏதாவது படம் பார்த்து அந்த மெமரி போய் ஸ்ட்ராங்காக சிக்கிக்கிச்சா? நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த டேப்பு சுற்றிக்கும்ல, பாட்டு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குமே, அது மாதிரியான சில மெமரி இதெல்லாம். ஆனால் சார், இந்த ஒரு மெமரி நமக்குள்ளே போகுது அப்படின்னா அது உண்மையான மெமரியா பொய்யான மெமரியான்னு சொல்லி நமக்கே தெரியாதா சார்? அது ஏன் எனக்கு நடந்திருந்தா உண்மை சார். நான் பார்த்து வந்திருந்தா அது எப்படி எனக்கு உண்மை? யாருக்கோ நடந்ததை நான் பார்த்தேன், பார்த்தது உண்மை தானே? அது எப்படி சார்? பார்த்தது உண்மை, ஆனால் எனக்கு நடக்கலை சார். தூக்கில் யாரோ தொங்கியிருந்தாங்க. கிராமத்து பக்கம்லாம் அது நடக்கும். மரத்தில் எவனோ தூக்கு போட்டு தொங்கியிருப்பான். நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் அப்படின்னு பயந்துருப்பீங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம எப்போ தூக்கில் தொங்க போகிறோமோ உங்களுக்கு நடக்கலை. அது நடக்கலை. யூஆர் அ விட்னஸ். பார்த்தீங்க. இப்போ இந்த அம்மா சொல்லுதில்ல, இந்த அம்மாவது இப்போ எக்ஸசைஸ் ஒன்று பண்ணோம்ல, மேபி இந்த அம்மா யாருக்கோ நடந்ததை கூட பார்த்துருக்கலாம், இல்லை படமாக இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த காலத்து படங்களில் தான் இப்படி சீன்லாம் வச்சுருப்பாங்க, இருந்திருக்கலாம். எதுவுமே தெரியலன்றப்போ அது வந்து ஒரு வேஸ்ட், அது குப்பை. ஏன் குப்பைன்னு சொல்கிறோம், ஏன் வேஸ்ட்டுன்றோம்? ஏன்னா அது ப்ரொடக்டிவாக எதையும் பண்ண மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் ப்ரொடக்டிவாக இருக்கிற மேரேஜையே காலி பண்ணுது. அப்போ அது வேஸ்ட்டு தானே. வேஸ்ட்டு எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம்? அதையும் பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவை. ஃப்ளஷ்ன்றது வந்து அவங்களுக்கு நாம் ரிமைண்ட் பண்ண மெக்கானிசம். ஓகே. ஸோ அது என்னவாவோ இருந்துட்டு போகுது, ஃப்ளஷ் பண்ணும் முதல்ல. அதை ஆராய்ஞ்சு என்ன பண்ண போகிறேன்? அது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன. பட் அவங்களுக்கு கொஞ்சம் அது சார் நல்ல வேலை நீங்கள் பர்மிஷன்லாம் கேட்டு என்ன ரெடி பண்ணிட்டீங்க சார், ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா நேரடியாக கேட்டிருந்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி ஆயிருந்திருப்பேன் அப்படின்னு. அந்த டாய்லெட்டுன்ற சாம்பிள் வந்து நாட் ஈஸி. ஏன்னா எவ்ரிடே ஆக்ஷன். அது நம்ம ஒவ்வொரு தடவை போய் உட்காரும்போதும் நமக்கு இது ஞாபகத்தில் வந்துடும், பார்க்கும்போதும் ஞாபகத்தில் வந்துடும். ஆனால் யூஸ்லெஸ்ஸாக ஃப்ளஷ் பண்ணுறோன்றது அதில் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளஷ் இட் டு பிகம் ஃப்ரெஷ். ஓகே. அந்த லைனை தான் அவங்க கேரி ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது சார், இப்போல்லாம் நான் ஃப்ளஷ் பண்ணிடுறேன் சார். இது ஃபிசிக்கலாக ஃப்ளஷ் பண்ணுறது, அது மைண்டில் ஃப்ளஷ் பண்ணுறது, அவ்வளோதான். ஆனால் ஒரு வேஸ்ட்டான ஒரு தாட்டுக்கு இன்னொரு வேஸ்ட்டான பொருளையே நம்ம வந்து கவுன்சிலிங்கில் கோட் பண்ணும்போது அது எப்படி சார் ஈக்குவேஷன் ஒர்க் ஆகுங்க? ஒர்க் ஆகாது. அந்த வேஸ்ட்டான தாட்டு ஏற்படுத்துகிற உணர்வு இந்த வேஸ்ட்டான தாட்டை நம்ம சொல்கிற மாதிரி பார்க்கும்போது ஏற்படுத்துகிற உணர்வு, அந்த உணர்வை வச்சு தான் இன்னொரு உணர்வை நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். உனக்கு என்னமோ நடந்ததுன்னு சொல்கிற, அதை இன்னமும் கேரி ஓவர் பண்ணுற. இங்கே கண்ணுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு, அது வேஸ்ட்டுன்னு தெரியுது, இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா இதை ஃப்ளஷ் பண்ணணும்னு உன் அறிவு சொல்லுது. கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்து 40 செகண்ட் அதை பார்க்க முடியல, இது நடந்துதா நடக்காதான்னு தெரியாததை எதுக்கு 20 வருஷமாக கேரி ஓவர் பண்ணும்? அப்படின்னா இந்த ஒவ்வொரு முறையும் ஸ்வெட் ஆகுதில்ல, பேரண்ட்ஸுக்கு தெரியும்ல, அவங்க ஐயோ என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னெலாம் பேசுகிறாங்கல்ல, அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், விரும்புகிறோம் அதை. இப்போ கணவரும் வந்து ஐயோ என் மனைவி என்னமோ ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது தான் மேபி அவர் கூடவும் நம்ம ஜாலியாக இருப்போம். அப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்களோ, முன்னாடியே கூட்டு வந்துருக்கணும் மேரேஜ் பண்ணுறது முன்னாடி. ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போவும் கூட இதை பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸு கொஞ்சம் பையன்கிட்டையோ பொண்ணுக்கிட்டேயோ வித்தியாசமான பிஹேவியர்ஸ்லாம் இருக்குன்னா என்கிட்ட இல்லை, ஒரு கவுன்சிலிங் செஷன் ஒன்று எடுத்து அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு செய்யுங்களேன். ஆல்ரெடி சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதில் கொண்டு வந்து மேரேஜ்னு வேறு ஒரு சிஸ்டத்தை போட்டு அந்த ப்ரெஷர்ஸையும் இதில் சேர்த்து. ஸோ இவங்களுக்கு என்ன சார் ரெக்கமெண்ட் பண்ணீங்க? புக்ஸ் அது மாதிரி? எனக்கு இவங்கள இந்த பர்டிகுலர் லேடி வந்து புக் படிக்கிறதுல பெரிய ஆர்வம் இல்லை. நான் அவங்களுக்கு சொன்னது வந்து அவங்க ஷீ இஸ் அ குட் லிசனர், நல்லா கேட்கக்கூடியவங்க. நம்ம இதை இந்த பர்டிகுலர் எபிசோடை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆனாலும் நான் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்கிறேன்னா இது வெரி இன்ஸ்பைரிங். அந்த சாரா அல் மதானின்னு ஒருத்தங்க வந்து துபாய், ஃப்ரம் துபாய், 2 முறை டிவோர்ஸி,
ஆனால் 9 பிஸ்னஸ் இப்போ ரன் பண்ணுறாங்க. ஆமாம். அவங்களோட இன்டர்வியூஸை பார்க்க சொன்னேன். ஏன்னா அந்த டிவோர்ஸை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் இவங்களுக்கு புரியணும். இவங்களுக்கு ஏன் புரியணும்னா 2 விதம். ஒன்று அது பாஸ்ட்டு, ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. நான் இவங்களுக்கு அதை சொன்னதனுடைய காரணம், ஒருவேளை இவங்க கணவர் ஒத்துக்கலைன்னா இவங்களும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப்பை தானே. அவர் ஒத்துக்கிட்டாரு, நல்லா இருக்காங்க 2 பேரும், அது ஏதோ போயிடுச்சு. அப்போ 2த்துக்குமே அது தீர்வாக இருக்கட்டும்ன்றதுக்காக அதை சொல்லியிருந்தேன். இப்போ தான் ஏஐ வந்துருச்சே சார். நீங்கள் வந்து சாரா அல்மதானி கேட்டிங்கன்னா, 2 தடவை சாரா அல்மதானி கேட்டிங்கன்னா, சாரா அல்மதானி லைக் 100 பீப்புள் வருவாங்க உங்கள் டைம் லைனில். வந்துக்கிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க அதான் சொன்னாங்க, சார் எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் பட் ஐ எம் வெரி மச் குட் இன் லிசனிங். அது சொன்னேன்ல ஏற்கனவே, அதிகம் பேச மாட்டாங்க, நிறைய கேட்பாங்க. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டேன் சார். அப்புறம் பிரியங்கா வந்தாங்க, சுஷ்மிதா வந்தாங்க, அப்படியே நிறைய பேர் இப்போது டைம் லைனில் வந்து ஃபீமேல் ஜெயிக்கிறவங்க அவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் வெரி குட் அபவுட் இட், தேங்க்யூ அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ். ரைட் சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். வெரி குட், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.